எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்தப்ப அழகிய தமிழ் மகன் படத்தில் இந்த பாட்டை பாடியிருந்தார். அப்படி எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கேன்னு சொல்கிற மாதிரி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனதுனால திருச்சி கிழக்கு தொகுதி காலியாச்சு, ஒரு தொகுதி இடைத்தேர்தல். அதன் பிறகு அதிமுகவை சேர்ந்த ஒரு 4 எம்எல்ஏக்கள் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாங்க. அதனால் 5 தொகுதி இடைத்தேர்தல். இப்போ அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான திரு விஜயபாஸ்கர் அவர்களும் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டுக்கு கூடிய விரைவில் 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. பாஸே 6 தொகுதி இல்லை பாஸே, 20 தொகுதி. எங்கள் தளபதியோட டார்கெட்டு 20 தொகுதி பாஸு. ஆல்ரெடி தாவேகாவுக்கு 107 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது. 107 10 கோட்னா 117, அதுதான் ஆஃப் ஏ மார்க். அதோடு ஒரு 10 எம்எல்ஏ வச்சு பஃபர் வைக்கணும் பாஸே. அதனால் எங்கள் தளபதி ஆல்ரெடி 6 தொகுதியை காலி பண்ணிட்டாரு. இதன் பிறகு மதிமுகலேருந்து 2 பேர் ராஜினாமா பண்ண வைக்கலாம், வைக்காமலும் போகலாம். இன்னும் அதிமுகவில் இருந்தும் பல பேர் ராஜினாமா பண்ண வைக்கலாம். ஏன் திமுகவில் இருந்து கூட எங்கள் தளபதிக்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்கு பல பேர் காத்துட்ருக்காங்க பாஸு. அதனால் இந்த 6 தொகுதி இடைத்தேர்தல்ன்றது 6ஓட நிற்காது, கண்டிப்பாக 20 வரைக்கும் நகரும் பாஸு அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னா திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் தாவேக்காவில் சேருவாரா இல்லை திமுகவில் சேருவாரா, திமுகவில் சேருவாரா இல்லை தாவேக்காவில் சேருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குதான் செய்யுது. அவர் தாவேகாவில் சேரலாம், திமுகவில் சேரலாம், ஏன் அவர் சுயேட்சையாக கூட இடைத்தேர்தல் ஜெயிக்கலாம், என்ன நடந்துட்டு போகட்டும். ஆனால் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்களை மாற்றம்னு நம்பி ஒரு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் நம்பி 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. அப்படி ஓட்டு போட்ட எல்லாருமே திரு விஜய் அவருடைய இந்த செயல்பாடை ரசிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே ரசிக்க மாட்டாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் சரி தப்புன்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஜெயிக்கிறவன் சொல்கிறது சரி, தோக்கிறவன் சொல்கிறது தப்பு. அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறதுக்காக பண்ணுற எல்லா செயல்களுமே ராஜதந்திரம்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாலுமே திரு விஜயபாஸ்கரோட இந்த முடிவு தனிப்பட்ட முடிவாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அவர் ராஜினாமா பண்ண கணக்குமே கூட கண்டிப்பாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவரோட கணக்கில் தான் போய் சேரப்போகுது. அதனால் தமிழ்நாட்டில் இதன் பிறகு ஒரு 6 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த 6 தொகுதியில் ஒரு தொகுதியில் தாவேக்கா ஜெயிச்சிருந்தாங்க, 5 தொகுதியில் தாவேக்கா தோற்றுருந்தாங்க. திரு விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலையும் போட்டியிட்டு 6க்கு 6 ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம். ஆனால் மேடம் ஜெயலலிதா 1991 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிரி புதிரியான வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் அதனை தொடர்ந்து நடந்த 1996 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் படு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அவங்களுமே கூட தோற்றுருந்தாங்க. இப்போ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோற்றதை வச்சு தாவேக்காவை சேர்ந்தவங்க திமுகவை சேர்ந்தவங்களை ட்ரால் பண்ணுறாங்க, கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாமே ஓகே, அது அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 100% உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் மாற்றம்னு சொல்லிட்டு வந்துட்டு இதே மாதிரி சம்பவங்களை, அதாவது அதிமுகலேருந்து வரவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு கட்சியில் சேர்க்கறது, மதிமுகவிலேருந்து வரவங்களையும் ராஜினாமா பண்ண சொல்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா 1991 அசுர வெற்றி பெற்றிருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் 2026 தப்பிச்சோம் பழச்சோன்னு சொல்லி தான் தனி பெரும்பான்மை கிடைக்காம எண்ணற்ற கட்சிகளோட ஆதரவு தான் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கார். அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் மாற்றத்துக்கான ஒரு அரசை கொடுக்க ட்ரை பண்ணாமல் மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தார்னா 1996 மேடம் ஜெயலலிதாவுக்கு நடந்தது 2031 திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நடந்தாலும் நடக்கலாம். 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொளத்தூர் தொகுதியில் நடந்தது. திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு 2031 பெரம்பூர் தொகுதியில் நடந்தாலும் நடக்கலான்றதையும் பக்கா மாஸ் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாகவே மைண்டில் ஏற்றிக்கணும். இப்படி இருக்கும்போது தான் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் மேடையிலேயே பேசியிருந்தார். அப்படி பேசும்போது நாங்கள் வெள்ளை அறிக்கை, நிதிநிலையை பற்றின வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே, திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டு நிதிநிலையை பற்றின வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட்டாங்க.
தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இல்லைங்க. எப்படி தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இல்லைங்க, 13 லட்சம் கோடி கடன் அப்படின்ற ஒரு அரிய தகவலை இந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிய வந்த உடனே எனக்கு தோணுன முதல் விஷயம்னா 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதில் இலவச வேற பெருவெக்க கேடு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் பேசியிருந்தார். பாடியிருந்தார். இதே பாட்டை திரு சீமான் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது பல முறை பாடியிருந்தார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களோட ஓட்டை மட்டும் வாங்குறதையே முழு குறிக்கோளை வச்சிருந்த திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற இலவச வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாரு. 200 யூனிட் மின்சாரம், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், 6 சிலிண்டர், சாவர நகை, பட்டு புடவை, தாய்மாமன் சீர், அண்ணன் சீர், அது இதுன்னு சொல்லி எண்ணற்ற இலவச திட்டங்களை திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். ஆனால் இப்போ வெள்ளை அறிக்கையின் மூலமாக 10 லட்சம் கோடி இல்லைங்க, 13 லட்சம் கோடி இருக்குது. என்ன இருக்குது? 13 லட்சம் கோடி கடன் இருக்குங்க. கடன் இருக்குது. போக்குவரத்து துறைக்கு மட்டுமே இவ்வளோ கோடி கடன் இருக்குது, மின்சாரத்துறைக்கு இவ்வளோ கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி கடனை பற்றின லிஸ்ட்டை சும்மா விலாவாரியாக இந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. இதில்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தனிநபர் மேலேயும் 1.25 லட்ச ரூபா கடன் இருக்குங்க. என்னது 1.25 லட்ச ரூபா கடன் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குதா? இப்போ உடனே கிளம்புங்க. நாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டு அரசோட கடனை தீர்க்கிறதுக்காக நாம் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டு அரசுக்கு 1.25 லட்ச ரூபாய் டிடி எடுக்கிறோம், உடனே அனுப்புகிறோம். தமிழ்நாட்டோட 13 லட்சம் ரூபாய் கோடி கடனை ஒரே நாளில் நம்ம தீர்க்கிறோம். எப்படி தீர்க்கிறோம்? தனிநபர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க மேலே இருக்க 1.25 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டோம்னா தமிழ்நாட்டோட 13 லட்சம் ரூபாய் கோடி கடன் அடைஞ்சிட போகுது. சிம்பிள். உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட கடன் அடைங்க. நான் என்னோட கடன் அடைச்சிட்டேன், நீங்களோட கடன் அடைச்சிட்டிங்களா? எதிர்த்த வீட்டில் அடைச்சிட்டாங்க, பக்கத்து வீட்டில் அடைச்சிட்டாங்க, நானும் அடைச்சிட்டேன், நீங்கள் அடைக்க போகிறீங்களா இல்லை அடைக்க போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்த பல பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்தா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸே தளபதிக்காக காக்கி பேண்ட்டு போடலாம், வெள்ளை சட்டை போடலாம், என் கோட்டு கூட போட ட்ரை பண்ணலாம், ஆனால் 1.25 லட்சம் கடன் அடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாஸே. நான் என் ஃபோனு வாங்கினதுக்கான இஎம்ஐயை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வரேன். இதில் நான் எங்கே பாஸே 1.25 லட்சம் கடன் அடைக்கிறது, தமிழ்நாட்டோட 13 லட்சம் கோடி கடன் அடைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட பல பேருமே ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன தான் நம்ம ஃபன்னாக பேசினாலுமே தமிழ்நாட்டுக்கு 13 லட்சம் கோடி கடன் இருக்கிறது வேணால் நம்ம எல்லாருக்கும் தெரியாத விஷயமா இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் அறிவித்த திட்டங்களில் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. நானுமே கூட என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் தமிழ்நாட்டு மக்களில் ஒரு 1.25 கோடி பேர் திரு விஜய் அவர்கள் நம்பி ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு தலைவர், நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதனால் நான் இலவசமாக எதையுமே கொடுக்க மாட்டேன், 3 விஷயங்களை மட்டும்தான் விலை இல்லாமல் கொடுப்பேன், தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர்னு சொல்லி இந்த 3 விஷயங்களை மட்டும்தான் நான் இலவசமாக தருவேன், விலை இல்லாமல் தருவேன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு 6 சிலிண்டர் வேணும், 200 யூனிட் மின்சாரம் வேணும், தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஃப்ரீயாக பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனால் திரு சீமான் அவர்கள் நான் ஓசியில் கரண்ட் கொடுக்க மாட்டேன், கரண்ட்டு கட்டு இல்லாமல் தடையே இல்லாமல் மின்சாரத்தை 24 மணி நேரமும் கொடுப்பேன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொன்னார். ஆனால் மக்கள் 200 யூனிட் வேணும்னு சொல்லி திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லி அறிவிச்சிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை இடத்துல எத்தனை முறை பவர் கட் பண்ணுறாரு கொடுக்குறாரு. ஒன்று கட் பண்ணால் ஒரே ஐடியா கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுத்து கட் பண்ணி கட் பண்ணுறதுனால ஃபோன் ப்ராப்ளம் ஆகுது, டிவி ப்ராப்ளம் ஆகுது, ஃபேன் ப்ராப்ளம் ஆகுது, லேப்டாப் ப்ராப்ளம் ஆகுது. இதை சர்வீஸ் பண்ணுறதான் நாங்கள் தூக்கி குப்பை தொட்டில் போகிறதா அப்படின்னு சொல்லியும் பல பேர் கோவத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் திரு சீமான் அவர்கள் நான் ஓசி பஸ்ஸு கொடுக்க மாட்டேன், ஏசி பஸ்ஸு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் திரு விஜய் அவர்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் கிளாம்பாக்கத்தில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இலவச பயணம்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ 1 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறதுக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கையில் தகவல் வெளியிட்டிருக்காங்க. போக்குவரத்து துறையில் நஷ்டம், மின்சார துறையில் நஷ்டம்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் நஷ்டம் கடன் சொல்லி வெள்ளை அறிக்கையில் தாவேக்காரர் சொல்லியிருக்காங்க.
பாஸு இதுதான் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியுமா பாஸு, இதுதான் எல்லாருமே சொன்னாங்களே பாஸு. அப்படி சொன்ன விஷயத்த ஆல்ரெடி எல்லாருமே தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலாம் எஸ்கேப் ஆகவே முடியாது பாஸு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க கண்டிப்பாகவே அவங்களோட விமர்சனங்களை முன்வைக்க தான் போகிறாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் அவர் அறிவித்த இலவச திட்டங்களை நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றல இதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனால் திரு விஜய் அவரோட ஆட்சியில் தொடரும் பாலியல் குற்றச்சாட்டுகள், தொடரும் பாலியல் சீண்டல்கள், பாதிக்கப்படும் குழந்தைகள், பாதிக்கப்படும் பெண்கள், பாதிக்கப்படும் வயதான பெண்கள்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலுமே திரு விஜயோட ஆட்சியில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. நாம் அவனோட போன வீடியோவில் பேசும்போதே திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி செயல்களை தடுத்து நிறுத்த முடியாது. இது கண்டிப்பாகவே சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அதை விட முக்கியமான விஷயம் எல்லார்கிட்டையும் ஒரு பயத்தை உருவாக்குறது. பெண்களை தொட்டா செத்தா அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதையே தான் மறுபடியும் ஒரு முறை நான் இந்த வீடியோலையும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பெண்கள் நாட்டின் கண்கள். எப்படி பெண்கள் நாட்டின் கண்கள், கண்களான பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே வந்தால் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு சொல்கிற மாதிரி நாட்டின் கண்களான பெண்கள் பாதிக்கப்பட்ட பிறகு கண்ணு முழுசாக போன பிறகு திரு விஜய் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு சொல்லி எந்த மாதிரியான எத்தனை திட்டங்கள் அறிவித்தாலுமே கண்ணு போன பிறகு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் யாருக்குமே தேவையில்லை என்பதிலையும் பக்கா மாஸ் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மைண்டிலையும் தன்னோட டைரியிலையும் தன்னோட உள்ளத்துலேயும் தன்னுடைய எண்ணத்துலேயும் ஏற்றிக்கிட்டு பெண்கள் மேலே கை வச்சா விஜய் ஆட்சியில் செத்தா அப்படின்ற ஒரு பயத்தை தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஆணோட மனசுலையும் பதிய வைக்கணும். அவ்வளவுதான்.